நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे யமந்தக மணியை தேடி சிங்கத்தின் கால் சுவடுகளை தொடர்ந்து நடந்து ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு இருண்ட குகைக்கு வந்து சேருகிறார். அப்பா 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 அப்பா. அழகு மங்கையான இவள் ரிக்ஷராஜன் ஜாம்பவானின் மகள் ஜாம்பவதி. இந்த ஜாம்பவான் தான் திரேதாயுகத்தில் பகவான் ஸ்ரீராமனுக்கு உதவியவர். ஸ்ரீ ராமச்சந்திரா, தங்களுடைய அன்பு தோழமையால் எங்களுக்கு பெருமை கிடைத்தது. தங்களுடைய வலிமையில் எங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துவிட்டது. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உறுதுணையானீர்கள். நான் எங்கள் மன்னர் சுக்ரீவன் சார்பிலே உங்களுக்கு இந்த உறுதியை கூறுகிறேன். எங்கள் மன்னர் அவரது வானரப் படையின் துணையுடன் உங்கள் மனைவி வணக்கத்துக்குரிய சீதாதேவியை தேடி கண்டுபிடிப்பார். அதனால் அரக்கன் பிடியிலிருந்து அன்னையை மீட்டு வரலாம். பிரபு, லங்கேஸ்வரன் ராவணன் அவனே போர்க்களம் வருகிறான். ராவணன் வருகிறானா? இத்தனை சீக்கிரம்? ஆம் பிரபு, இதுவரை நேர்ந்த
இழப்புகளின் விளைவுதான் இது. தோல்வியின் அச்சம் நெருக்குகிறது. உற்றவெல்லாம் அழிந்து விட்டார்களே. யுத்தம் என்றால் எதையும் உறுதியாக கணக்கிட்டு சொல்ல முடியாது. நேரிலே களம் காண நினைத்து வந்து விட்டான். அவன் வீரன், மகா வீரன் அல்லவா? அவனே யுத்தகளம் வந்து விட்டான். இதுவே உங்கள் வெற்றிக்கு நல்ல அறிகுறி. இறுதியில் பகவான் ஸ்ரீராமன் தன் இருப்பிடத்திற்கு புறப்படும் போது விபீஷணன், சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான் ஆகிய அவர் பக்தர்களும் அயோத்தியின் மக்கள் அனைவரும் சரயு நதிக்கரைக்கு வருகிறார்கள். ஹே மகாபிரபு, இனிமேல் தாம் 4 கரங்களுள்ள விஷ்ணுவின் ரூபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவர்கள் அனைவருக்கும் தங்களுடைய அந்த திவ்ய வடிவத்தை காண்பதற்கு ஆவல். ஹனுமான், பிரபு, அன்பனே, நீ யுகங்கள் கடந்து வாழ்வாய். சிரஞ்சீவியாக பக்தர்கள் எல்லாம் ராமன் கதையை பாடும் இடங்கள் தோறும் நீ இருப்பாய். ராமசேவகனே, என் விருப்பப்படி நீ பூமியிலேயே இரு. நீ கலியுக இறுதி வரை உள்ளாழ்ந்த உனது பக்தியுடன் உன் பிரபுவின் கதையை பாடிக்கொண்டிரு. என் பாக்கியம் பிரபு. பிரம்மாவின் மைந்தன் ரிக்ஷராஜன் ஜாம்பவான் துவாபரத்தின் இறுதி வரை பூமியிலே வாழ்க. ஒரு யுகம் முடிந்த பிறகு துவாபர யுகத்தில்தான் ஜாம்பவான் இந்த குகையில் ஸ்ரீகிருஷ்ணனை சந்திக்கிறார். அவருடைய பிரபுவை கிருஷ்ண வடிவத்தில் அடையாளம் புரியவில்லை. அதனால் செமந்தக மணிக்காக இருவருக்கும் இடையே போர் நிகழ்ந்தது. உண்மையை சொல். யாரப்பா நீ? சொன்னேனே, தேவகியின் மைந்தன் கிருஷ்ணன். பார்த்தால் வேறொரு நினைவு வருகிறது. யார்? யார் நினைவு? நான் பூஜிக்கும் ஸ்ரீராமன் எனக்கு திரேதாயுகத்தின் போதே சொன்னார், என்னை எதிர்பார்த்திரு என்று. அவர் வாக்கு பொய்யாகாது. இன்று வரை அவரைத்தான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். மன்னவன் ஏனோ வரவில்லை. ஏமாற்றமா ஜாம்பவான்? இல்லை, என் வாசுதேவன் நிச்சயம் வரத்தான் போகிறார். அவர் கருணை எனக்கு தெரியும். இதுவரை என் பிரபு ராமனை தவிர வேறு யாரும் என்னை தோற்கடித்ததே இல்லை. மானமிழந்தேன் இன்று உன் காலில் மிதிப்பட்டு.
நீ கிருஷ்ணன் என்கிறாய், நான் ராமனை தேடுகிறேன். இப்படி ஏன் நேர்ந்தது? ராமபக்தன் உன்னிடம் எப்படி தோற்றேன்? என் வாசுதேவன் எங்கே? பார் கண்ணை திறந்து. வாசுதேவன் கிருஷ்ணன், பார் என்னை. பிரபு, காத்திருந்த கண்களின் களி தீர்ந்தது. சென்ற யுகத்தின் சிந்தனைகளுடன் இந்த யுகத்தில் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். காலங்கள் கடக்கின்றன, கனவுகள் பலிக்கவில்லையே பிரபு. ஜாம்பவானுக்கு எண்ணியது நல்லபடியாக முடியுமா? முடியும். இன்று எனக்கு என் மன்னன் அண்ணல் ராமனை கண்குளிர காண வேண்டும் என்ற ஆசை துடிக்கிறது. என் ராமனின் அரவிந்த முகமலர் தரிசனத்தை கண்டு களிக்க திரேதாயுகத்திலிருந்து இந்த துவாபர யுகத்திலும் காத்துக் கொண்டிருக்கிறேன். எழுந்திரு என் அன்பனே, உன் நீண்ட தவம் பலித்தது. விரும்பியதை கேள். பிரபு, கிட்டாத தேவாமுதம் கிடைத்துவிட்ட ஒருவனுக்கு கேட்க வேண்டும் என்று தேவைப்படும் பொருள் எதுவுமே இருக்காது. வேறொன்றும் எனக்கு வேண்டாம். ஒன்று மட்டும் உங்களை வேண்டுகிறேன். என் மகள் ஜாம்பவதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது போதும். ஜாம்பவானின் ஜீவதாகம் தணிந்துவிடும். என் அன்பு மகள் ஜாம்பவதிக்காக உங்களை வேண்டுகிறேன் பிரபு. ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வீர்களா பிரபு? ஆகட்டும், இந்த ஆசை நிறைவேறட்டும். பிரபு, என் மகளுடன் இந்த மணியும் உங்களுக்கு. ஜாம்பவதியுடன் செமந்தக மணியையும் பெற்றுக்கொண்டு ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகா நகருக்கு வருகிறார். துவாரகை அவரை மலர் தூவி வரவேற்கிறது. வீதிகள் தோறும் மக்கள் கூடி நின்று வாழ்த்துகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணன் ஜாம்பவதி திருமணத்தை விழாவாக கொண்டாடுகிறார்கள். செமந்தகமணியை கண்ணன் கையில் கண்டவுடன் சத்ராஜித் வெட்கமடைகிறார். தவறான முறையில் கண்ணன் மேல் சுமத்தப்பட்ட களங்கத்துக்காக மக்களும் தங்கள் தவறை உணர்ந்து வருந்துகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனுடன் செமந்தகமணியை ஒப்படைக்கத்தான்
சத்ராஜித்தின் இல்லம் வந்தார். நான் வெட்கப்படுகிறேன் துவாரகாதீசரே, வேதனைப்படுகிறேன். நீங்களா? எதற்கு? எதற்கா? உங்களின் உன்னதத்தை புரிந்து கொள்ள முடியாமல் புண்படுத்தி பேசினேன். நான் புண்படவில்லை சத்ராஜித். அப்படி நீங்கள் சொல்லாதிருந்தால் இப்போது ஜாம்பவதி எனக்கு கிடைத்திருப்பாளா? தமக்கு இந்த மணி கிடைத்திருக்குமா? போகட்டும், இனிமேலாவது கவனமாயிருங்கள். இருப்பீரா? இனிமேல் சமந்தகமணியின் பொறுப்பு எனக்கல்ல. எங்களைப் போன்றவர்கள் கையில் இது இருக்கக்கூடாது. இதற்கு பெருமையே தங்களைப் போன்றவர்கள் கையில் இருப்பதுதான். இன்றிலிருந்து இதன் உரிமை தம்முடையது. மனப்பூர்வமாக நான் இதை உங்களுக்கு தருகிறேன். அன்புடன் இதை ஏற்கும்படி வேண்டுகிறேன். மனச்சுமை எனக்கு இல்லாதிருக்கும். இந்த மணியினால் தான் ஊரார் எனக்கு திருட்டு பட்டம் சூட்டினார்கள். இனிமேலும் நான் இந்த மணியை வைத்திருப்பது ஓர் குழப்பத்தை துவாரகை மக்களிடையே தோற்றுவிக்காதா? அதை தடுக்க உரிமையாளரிடம் திருப்பிக் கொடுக்கத்தான் வந்தேன். இருக்கட்டும் பிரபு. குடும்பத்தார் அனைவரின் சம்மதத்துடன் இதை துவாரகாதீசருக்கு அர்ப்பணிக்கிறோம். முடியாதென்று நிராகரிக்க வேண்டாம். அந்த மணியுடன் சேர்த்து இன்னொரு மணியையும் நாங்கள் தர விரும்புகிறோம். எங்கள் அன்புக்குரிய மணி, பாசமிக்க சத்யபாமாவையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி கண்ணா, சத்யபாமா முற்றிலும் உனக்கு ஏற்றவள். மேலும் இது உன் புகழுக்கு புகழ். சத்யபாமா, இன்று முதல் எங்கள் குலதீபங்களில் நீயும் ஒன்று. மகிழ்ச்சியோடு வாழ்க. சத்யபாமா ஸ்ரீ கிருஷ்ணனின் ராணியாக ராஜ மாளிகைக்கு வந்து சேருகிறாள். அவளுக்கு தன் அழகிலே கர்வம். அதனால் மற்றவர்களை விட தன்னை உயர்வாக நினைத்துக் கொள்கிறாள். நான் எப்படி இருக்கிறேன்? அழகு கண்பட்டு விடும் ராணி. வைத்த கண் வாங்காமல் பார்க்கும் வடிவழகி இந்த துவாரகையில் வேறு யார் மகாராணி? அதனால் தான் துவாரகாதீசர் மற்ற மகாராணிகளை விட உங்களையே விரும்புகிறார். நாடறிந்த கதைதானே. மயக்கும் அழகை கண்ணன் ரசிக்கிறார். துவாரகையில் உள்ள செல்வச் செழிப்புக்கு பாமா நான் கொண்டு வந்த மணிதானே காரணம். இது 100% உண்மை மகாராணி. இருப்பினும் என்ன சொல். அதை விடுங்கள் மகாராணி. இல்லை இல்லை, சொல்லிவிடு. கோள் சொல்ல தொடங்கினால் முடித்துவிடு. எப்படி சொல்வது மகாராணி? தினமும் பார்க்கிறேன் துவாரகாதீசர் மகாராணி ருக்மணிக்கு. என்னடி? என்ன மகாராணி ருக்மணிக்கு? நீங்கள் இருக்கையில் தேவி ருக்மணிக்கு உங்களை விட அதிகமாக அவர். மகாராணி ருக்மணிக்கு மதிப்பு கொடுக்கிறாரா? எப்படி சொல்ல? தேவி உங்கள் பிரபு அந்த ராணி ருக்மணிக்கு அவரை முதலில் பூஜைக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். என்ன முதல் பூஜையா? ஆம் மகாராணி. மாளிகை அறிந்த விஷயம் இந்த பூமியிலேயே அவருக்கு தினமும் முதல் பூஜை செய்ய உரிமையை அவர் மகாராணி ருக்மணிக்கு தந்திருக்கிறார் என்று. அதனால் தான் ராணியே முன்காலை பொழுதில் முதலாக மாளிகைக்கு போய் பூஜையை முடித்துவிட்டு யாரும் அறியாமல் வந்து விடுகிறார். தேவர்களின் நித்திய வழக்கம் சூரியோதயத்துக்கு முன்னால் அமிர்த வேளையில் துவாரகா நகரத்தின் மேலே ஆகாசத்தில் தோன்றி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பூஜை, ஆரத்தி, அஞ்சலி செய்து அவரவர்கள் இடத்துக்கு சென்று விடுவார்கள். அதைத் தொடர்ந்து தேவி ருக்மணி வருவாள். ருக்மணி மகாலட்சுமியின் அவதாரம். இந்த அவதார ரகசியம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் மட்டும்தான் தெரியும். ருக்மணி முன்காலை பொழுதில் பக்தி உணர்வுடன் பூமியிலே ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு முதல் பூஜை செய்ய வருகிறாள். அட சத்யபாமா, இவ்வளவு அதிகாலையில் இங்கு
தங்களையும் அதைத்தான் கேட்கிறேன். அதற்கு தானா? அதற்குத்தான். மெல்ல என் காதில் விழுந்தது, சூரியன் உதிக்கும் முன்பாக தேவி நீங்கள் துவாரகாதீசரின் அறைக்கு சென்று அவருக்கு பூஜை செய்கிறீர்களாமே. இன்று பாமாவும் செய்வாள். ஏனென்றால் முதலில் பூஜை செய்யும் புண்ணியம் எனக்கும் கிடைக்கட்டும். அப்படியா? சந்தோஷம் எனக்கு நீ வந்தது. போகலாம் வா. ஆமாம், உங்களுக்கு கோபம் இல்லையே இப்படி நான் வந்து குறுக்கிடுவது? இல்லை இல்லை, பிரபு அனைவருக்கும் உரியவர். அவரை பூஜிக்கின்ற தகுதி பூமண்டலத்தில் எல்லோருக்கும் உண்டு. பக்தி என்பது யாருக்கும் தனி உடைமை அல்ல. நேரமாகிறது, போகலாம் வா வா. தேவி சத்யபாமா, இன்று மட்டும் அதிகாலையில் எழுந்து விட்டாயா? இல்லை வாசுதேவரே, பக்தி என்னை எழுப்பிவிட்டது. இந்த முன்காலையில் பூஜைக்கு முந்திக் கொள்ள வேண்டும் என்பது என் விருப்பம். இது ஒரு நல்ல பழக்கம்தான். இருங்களக்கா, இன்றிலிருந்து முதல் பூஜையை செய்யப் போவது நான் தான். அப்படியே இன்றிலிருந்து இதை செய்வது உன் பொறுப்பு. என்ன யோசிக்கிறாய் ருக்மணி? நான் எதை யோசிப்பேன்? என்னுடையதெல்லாம் நீங்கள் தான். என் இதயம், எண்ணம், செயல் எல்லாம் உங்களை சுற்றித்தான். என் இதயம் உங்கள் கோவில். என்னுடைய உரிமையை யாரிடமும் கேட்டு பெற வேண்டியதில்லை. என்னுடைய உரிமையை யாரும் எடுத்துச் செல்லவும் முடியாது பிரபு. அப்படியானால் உன் தங்கை சத்யபாமாவையும் உன்னை போல் ஏன் மாற்றவில்லை? அவளுடைய அகந்தை எல்லை மீறி போகிறது. உங்களுக்கு பிரியமானவர்களை அகந்தை வலையிலிருந்து மீட்டு ஞான தெளிவை பெறச் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடையதுதானே பிரபு. உங்கள் தோழன் அர்ஜுனனுக்கும் தாங்கள் தான் தெளிவு தந்தீர்கள். மாமுனிவர் நாரதருக்கும் தாங்களே படிப்பினை கொடுத்தீர்கள். இப்போது சத்யபாமாவின் அகந்தையை நீக்கவும் தாங்களே வழி செய்யுங்கள் பிரபு. உன் இஷ்டப்படியே தேவி, உன் இஷ்டப்படியே.
நாராயண நாராயண. பிரபு, மகத்தான ஆச்சரியம் காத்திருக்கிறது. நாராயண நாராயண. கொடுமைக்காரன் அரக்கன் நரகாசுரன் மூவுலகங்களிலும் அட்டகாசம் செய்து கொண்டிருந்தான். அந்த கொடிய அரக்கன் கடுமையான தவம் புரிந்து பிரம்மதேவனை மகிழ்விக்கிறான். பிரம்மதேவன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். எந்த தேவர்களாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்ற வரம் கேட்கிறான். பிரம்மதேவன் அவ்வாறே ஆகுக என்கிறார். தைத்தியராஜனே, எந்த வரத்தை என்னிடம் நீ கேட்டாயோ அது வழங்க முடியாததாயினும் உன் தவத்திற்கு மெச்சி நான் அந்த வரத்தை உனக்கு வழங்குகிறேன். வரம் பெற்ற நரகாசுரன் அக்கிரமங்களின் எல்லைக்கே செல்கிறான். தேவலோகத்தை ஆக்கிரமிக்க வெறியுடன் போகிறான். தேவர்கள் சமாளிக்க முடியாமல் திணறுகிறார்கள். தேவர்கள் அபயம் கேட்டு கதறுகிறார்கள். இந்திரன் இருப்பது எங்கு? இன்பத்தில் திளைக்கும் தேவர்களின் தலைவன் காணாமல் பதுங்கியது எங்கு? எங்கு போய் பதுங்கினாலும் இந்திரா உன்னை விடுவேனா? என் கதையினால் உன் கதையை முடித்து விடுகிறேன். வா, சக்தி மட்டும் உனக்கிருந்தால் வா, முன்னால் வந்து நில். நரகாசுரன் கொடுமையிலிருந்து காப்பாற்றுங்கள் தேவேந்திரா, காப்பாற்றுங்கள் தேவேந்திரா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். தாக்க வந்தாயா இந்திரா? உன் ஆற்றலை பார்க்கிறேன். இந்திரனே நரகாசுரனை அடக்க நேரில் வருகிறான். ஆனால் பிரம்மதேவன் கொடுத்த வரத்தால் நரகாசுரன் முன்னால் இந்திரனின் அனைத்து அஸ்திரங்களும் செயலிழந்து விடுகிறது.
இந்திரனின் வஜ்ராயுதம் கூட நரகாசுரனை தகர்க்கச் சென்று முடியாமல் திரும்பி விடுகிறது. அடே இந்திரா, போராடவா என்னுடன்? இந்திரன் என்ன செய்வதென்று தெரியாமல் யுத்தகளத்திலிருந்து மறைந்து விடுகிறார். ஓடிவிட்டாயா இந்திரா, ஓடிவிட்டாயா? நான் உன்னை விடமாட்டேன். தாயே, தாங்கள் அற்பன் இந்திரனை பெற்ற அதிதியோ? மிரட்டும் நீ யார்? அனுமதியின்றி இங்கே நின்று மரியாதை கட்டு தேவமாதாவை அச்சுறுத்துவதோ? நானா? நான் தான் நரகாசுரன். நரகாசுரன் மாதா, நான் உங்கள் மைந்தன் இந்திரனின் ஆட்சியை, சொர்க்கலோக சாம்ராஜ்யத்தை என்னுடையதாக்க வந்தேன். அம்மாவும் பிள்ளை இந்திரனுக்கு பயம் என்னை கண்டால் மோத வந்தவன் முடியாமல் ஓடினான். எங்கு சென்று பதுங்கினான் அவன்? நான் அவனை தேடிக்கொண்டுதான் இங்கு வந்தேன். முன்னே செல்வதோ அனுமதி பெறுவதோ தேவையில்லை. மாதா, இனிமேல் தான் இங்கிருக்க முதலில் என் அனுமதி தேவை, மறவாதீர்கள். மகேந்திரன் ஆட்சி இனிமேல் என் வசம். இங்குள்ள எல்லாம் என்னுடையதே. மன்னன் என்னை மீறி இங்கு யாரும் அணிமணிகள் அணியக்கூடாது, நீங்களும் கூட. தற்செயலாக நரகாசுரன் அதிதியின் காது குண்டலங்களை பார்த்து விடுகிறான். காதில் தொங்கும் குண்டலங்கள். அம்மா முரடன், இந்த பிள்ளை உங்கள் செவிகளுக்கேன் தொல்லை? என் பிடியில் வந்தது தப்பியதில்லை. ஆம், இனிமேல் நான் அம்மா இதை என் காதில் அணிந்து கொள்வேன். தங்கள் இந்திரன் இங்கு வந்தானால் உடனே சொல்லுங்கள். இந்த நரகாசுரன் தேவலோகத்தின் மீது இப்படி ஒரு வெற்றியின் அடையாளமாக விளங்க தேவேந்திரனை பெற்றவளின் இந்த குண்டலங்களை எடுத்துச் சென்றான் என்று. இது இந்திரனுக்கும் அனைத்து தேவர்களுக்கும் அவமான சின்னங்கள். ரோஷமும் மானமும் அவனுக்கு உண்மையில் இருக்குமானால் வரட்டும், இதை வாங்க. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் பிரபு, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். வா தேவேந்திரா, தேவலோகத்தில் என்ன பிரச்சனை?
ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து இங்கு வந்தீர்கள்? தாமளித்த வரத்தினால் சக்தி பெற்ற ஒருவன் நரகாசுரன் தேவலோகத்தில் வந்து அட்டகாசம் செய்கிறான். எங்களைப் போன்றவர்கள் இடர்பட்டு வந்து தொழுது புலம்ப வேண்டியிருக்கிறது பிரபு. மைந்தர்களே, நான் அறிவேன். நரகாசுரன் கடுமையான தவம் புரிந்து பிறர்க்கரிய வரம் பெற்றிருக்கிறான். நெறிகட்ட ஒருவருக்கு வரம் கொடுத்தால் இந்த நிலைதான். தேவலோகத்தில் இனிமேல் அமைதியே இருக்காது. அவன் நெறிகளை எல்லாம் மறந்து அன்பு தாய் தேவமாதாவின் காது குண்டலங்களை பறித்துச் சென்றான். இந்திரனுக்கு மானம் இருந்தால் கைப்பற்றியதை மீட்டுச் செல்லட்டும் என்கிறான். இனிமேல் எப்படி வாழ்வது பிரபு? அமரேந்திரன் அமைதியுடன் வாழ்வதற்கு செய்ய வேண்டியது என்ன? அமைதிக்கு வழி பிரபு. என்ன செய்ய? அவன் பலம் அப்படி. நரகாசுரன் காலத்துக்கு ஒரு கேள்விக்குறி. அவன் பெற்ற வரம் செய்த தவத்தின் பலன். தேவர்களின் சக்தி இன்று அவன் எதிரில் நிற்காது. போகட்டும், தேவர்களை விட்டு விடுங்கள். தாம் படைத்த சிருஷ்டிகள் உருக்குலைந்து இனிமேல் அழிந்து போகுமே. தேவர்கள் இல்லை என்ற நிலை எழுந்தால் தர்மங்களை காப்பவன் எவன் இங்கே? பாவிகள் தண்டனைக்கு தப்பிவிட்டார்கள் என்றால் இனி புண்ணிய செயல் புரிய எவன் வருவான்? அண்ட சராச்சரங்களில் நேர்மையற்றவர் வாழேந்துவார். கொலைகாரர்களின் பிடியில் உலகம் போகும் பிரபு. வாழ வழி இல்லை. இது உண்மை. சோதனைக்கு பிறகுதான் தலைநிமிரும் வாய்மை. பயத்தை விடு. காக்கின்ற சக்தி இப்போது பூமியிலே வாழ்கிறது. அது பிரச்சனைகளை தீர்க்கும். அது யார் பிரபு? அப்படி ஒரு சக்தி யாருக்கு? சொல்கிறேன் கேள். பயங்கர தவம் செய்த நரகாசுரன் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள வரம் கேட்டான். அறிவுமிக்கவன் என்ற அகந்தையில் அவன் மானிடரை தூசாக மதித்தான். மானிடரால் தான் மடியக்கூடாது என்ற வரம் கேட்கவில்லை. அது நமக்கு நல்லது. பகவான் விஷ்ணு பூமியில் இப்போது மனிதனாக வாழ்கிறார். அங்கு போய் அவரை வணங்கி கேள். ஸ்ரீ கிருஷ்ணனின் சக்தி நரகாசுரனை மடிய வைத்து உன்னை காக்கும். தங்கள் ஆணைப்படி நடப்பேன் பிரபு. நான் பூமிக்கு செல்கிறேன். துவாரகாபுரி தேவராஜன் இந்திரனை வரவேற்கிறது. வருக வருக. ஆசனத்தில் அமருங்கள். தாம் இங்கே வருகை தந்தது எதற்கென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? மகேந்திரனுக்கு எனது சேவை அல்ல, ஒரு பிரார்த்தனை. எது வேண்டும் கேளுங்கள். துவாரகாதீசரே, சொர்க்கம் இன்று நரகம் போல மாறிக்கொண்டு வருகிறது. ஏன்? அக்கிரமக்காரன் அங்கு நுழைந்ததால் நரகாசுரன் தேவர்களை நசுக்கி அழிக்கத் தொடங்கிவிட்டான். சொர்க்கலோகமே இன்று கண்ணீரில் மிதக்கிறது. மாதவா, உங்களை நான் பிரார்த்திக்கிறேன். அபயம் கேட்டு வந்தேன். என்னை பெற்ற தாயை அவன் அவமானப்படுத்தி விட்டான். அவள் குண்டலத்தை தட்டி பறித்து சென்றான். அந்த பயங்கர அரக்கனால் தேவகுலம் தவிக்கிறது. பயம் எதற்கு? தேவர்கள் என்றால் ஆற்றல் மிக்கவர்களாயிற்றே. தேவி, இதற்கெல்லாம் காரணம் எமது பிதாமகர் பிரம்மதேவர் தான். அரக்கன் என்றும் பாராமல் அவனுக்கு இரக்கம் காட்டினார். தவறான வரமளித்தார். அவரளித்த வரத்தால் தேவகுலம் அவதிப்படுகின்றது. அப்படியானால் இதை மாற்ற வழி?
இதை மாற்ற வழியும் பிரம்மதேவரே சொன்னார். தேவகுலம் தம்மை சரணமடைய. தம்மை தவிர எங்களை காப்பவரில்லை பிரபு. தாமே எங்களை காக்கக்கூடியவர். நானா? நான் என்ன சொல்ல? இன்று தாம் நினைத்தால்தான் தேவர்களையும் தர்மத்தையும் காக்க முடியும். தாங்கள் மறுத்துவிட்டால் சொர்க்கலோகத்தின் ஆதாரங்களே அழிந்துவிடும். அது அழிந்தால் பூலோகமும் கூட அதர்மத்தால் அழிந்து போய்விடாதா? தீர்வு தமது பிடியில் இருக்கிறது. இப்படியெல்லாம் பிரம்மதேவரே சொன்னார் என்றால் நான் போய் நரகாசுரனை தாமும் தேவகுலமும் வாழ கொலை புரிவேன். மெய் என்றும் பொய்யை வாழ விடாது தேவேந்திரா. நல்லவை உடனே நடக்கட்டும். நரகாசுரனின் நகர் பிராக்ஜோதிஷபுரத்துக்கு புறப்படுங்கள். நல்லது. தாம் தங்கள் லோகம் செல்லுங்கள். தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிப்பது என் முழுமுதற் கடமை. தாம் சென்று தேவர்களுக்கு சொல்லுங்கள், நிம்மதியாக இருங்கள் என்று. போகப் போகிறீர்களா துவாரகாதீசரே? ஆம், தர்மத்தை காப்பது கடமை. பிரபு, நானும் கூட வருவேன். நீயும்? சத்யபாமா, போவது நரகாசுரனோடு நான் யுத்தம் புரிய. நீ யுத்த பூமியில் என்ன செய்வாய்? பக்கத்துணையாக நான் இருப்பேன். பக்கத்துணையா? பயம் எதற்கு? நான் யாதவ பெண். நங்கையர்கள் அலங்கார பொருள் இல்லை துவாரகாதீசரே. தேவியே சொல்லுகின்றாய். சத்யபாமா, அதோ பார், நரகாசுரன் நகர். பக்ஷிராஜனே, நரகாசுரனுக்கு நாம் அவன் நகர் மீது பறக்கிறோம் என்பதை காட்டு. நாம் யார் என்று, நமது சக்தி என்னவென்று அறியும்படி காட்டு.
சங்கூதுகிறான்? யார் இப்படி அறைகூவி யுத்தத்திற்கு அழைக்கிறார்? சாக விரும்புவது யார்? சங்கை ஊதுவது யார்? தலைவா, சென்று பார். யார் சாவுக்கு துணிந்து சங்கை முழக்கி என்னை மிரட்டுவது? அவனை அவ்விடத்திலேயே அழித்து விடு, முடித்து விடு. உங்கள் ஆணை. தாக்குவோம்.